விவர்ஸ், நம்மளுடைய ஹோம் அரெஸ்ட்டு சேனலை பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவை நிறையா நாங்கள் போட்டுட்ருக்கோம். இப்பொழுது நம்ம மல்டிமீட்டரில் இந்த எழுத்து பாரு சரியாக விழுவல. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உள்ளக்கூடிய எழுத்து சரியாக அப்படி ஜீரோனா அது கூடிய பாதியாக தான் விழுவுது. அதுக்கு என்ன காரணம், இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மல்டிமீட்டர் எப்பயுமே இப்போ நம்ம பின் பண்ணும்போது இப்படி தான் பின் பண்ணணும். அதாவது பிளாக் ஒயரை கொண்டு இதுலேயும் கம்முன்னு பாருங்கள், COM கம் அப்படிங்கிறதுல இதை ஆட் பண்ணோம். அடுத்து ஓமுங்கிற இடத்துல இந்த ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம எப்படி இதை சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ மூலமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட் பண்ணிக்கலாம். லைட்டாக மேலே ஒரு பின் இருக்கும். அந்த பின் அப்படி கழட்டிட்டு மேலே அப்படி லைட்டாக தூக்கணும். அப்படி கழட்டினா அது வந்துடும். அதுக்காக இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேட்டரி கழட்டிடுவோம். பேட்டரி கழட்டிட்டு நமக்கு இந்தவுடைய நேம் பிளேட் மட்டும்தான், நமக்கு நம்பர் பிளேட் தான் இப்போ பிரச்சனை. அதனால் இதை கழட்டி நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நேம் பிளேட் எடுத்து பார்ப்போம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத. நாங்கள் எடுத்துருவோங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு பார்ட்டிகள் கொண்டு பாருங்கள். ஒருவேளை இதை சுத்தப்படுத்திட்டு நம்ம இதை போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை மட்டும் சுத்தப்படுத்திட்டோம். இதில் இருக்கக்கூடிய நம்ம இது சர்க்கியூட் நம்ம வெளியே எடுத்துட்டோம். சர்க்கியூட்டை வெளியே எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஏதாவது டஸ்ட்டு பார்ட்டிகள் இருக்குதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ப்ரஷ் போட்டு நல்லா இப்படி துடைச்சிடுங்க. இதெல்லாம் பாருங்கள் டஸ்ட்டு கொஞ்சம் இருக்குதுனால இதை ஃபுல்லாக என்ன பண்ணி நம்ம லைட்டாக போட்டுலாம் துடைச்சிடுவோம். படிச்சுக்கணும். இதையும் ஃபுல்லாக வாஷ் பண்ணி துடைச்சிடலாம். கட் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு இதெல்லாம் துடைச்சிட்டோம். துடைச்சிட்டு இப்போ நம்ம ஃபிட் பண்ணி பார்ப்போம். எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி நம்ம வச்சு இங்கே ஃபிட் பண்ணோம். இதுக்குள்ளே லைட்டாக ஒரு கேப் இதுக்கு பாருங்கள், வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ கரெக்டாக அது உட்காந்துருச்சு. அடுத்தது இதை நேராக அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இதை எடுத்து இப்படி இதில் ஃபிட் பண்ணிடுறோம். லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும்.
இது பார்த்தினாக்கா இந்த ஸ்ப்ரிங் ஹோல் இருக்குது பாருங்கள், சின்னதாக ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை வச்சு இதை வச்சு அனுப்பிச்சுட்ருங்க, உள்ளே அனுப்பிச்சுட்ருங்க. ஆன் பண்ணிட்டுமா? இதை நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கேயும் வந்து ஆடாமல் பார்த்துக்கணும். இப்போ இதனுடைய பேட்ரி போட்டோம். பேட்ரி போட்டு அதனுடைய இதில் எடுத்துக்கணும். இது மாதிரி பேட்ரி போடும்போது கொஞ்சம் கவனம் போடணும். இதில் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருக்குது. இதில் ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கே மைனஸ்ன்னு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பேட்டரி கரெக்டாக போடணும். பேட்டரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ப்ளஸ் இருக்கும், இந்த பக்கம் மைனஸ் இருக்கும். அப்போ ப்ளஸ்ஸு இருக்கிற இடத்துல இப்படி வச்சு தான் பேட்டரி நம்ம போடணும். ஓகே, நீங்கள் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிளியராக ஒர்க் ஆகுது பாருங்கள். முன்னே ஜீரோ நீங்கள் பார்த்தீங்க, இந்த ஜீரோலாம் கரெக்டாக தெரியாது. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணோம், இதை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதனுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஜீரோவில் ஒரு நல்லா காமிக்குது. இதனுடைய வேல்யூங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத வந்து இது மாதிரி வீட்டிலே நீங்களே என்ன செஞ்சுக்கலாம், இதை நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், ஆன் பண்ணுறேன், திரும்ப ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகுது. எல்லாமே 0 காட்டுதுங்களா? இப்போ கிளியராக இருக்குது பாருங்கள், கிளியராக அந்த வேர்டெல்லாம் தெரியுதுங்களா? ஸோ இப்போ இதை நம்ம வீட்டிலே இருந்து எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த சேனல் மூலமாக பார்த்துட்டோம். நன்றி.